ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் உணர்விலே கலந்தவளை எபிசோடு 8. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதிராவின் வீட்டிலிருந்து சரியாக அந்த டிராஃபிக்கில் 1 மணி நேர பயணத்தின் விஜயின் வீட்டை வந்து அடைந்திருந்தனர். அனைவரும் அந்த அபார்ட்மெண்டில் உள்ளே நுழைந்த அந்த புதிய ரக பென்ஸ் காரை பார்த்ததும் செக்யூரிட்டிகள் முதல் கொண்டு அதை பார்த்த அனைவரின் கண்களிலும் ஆச்சரியம் நிரம்பியது. என்னடா இது, இப்படி ஒரு கார் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு வருது என்று பார்த்தவர்களின் கண்கள் அதில் யார் வருகிறார்கள் என்று பார்ப்பதற்கு ஆவலாகி கொண்டிருந்தனர். பிரகாசம் மட்டும் தன்னுடைய i20 காரை ஓட்டிக் கொண்டு வர, கண்ணன் விஜய்க்கு பரிசளித்த அந்த புதிய ரக பென்ஸ் காரில் விஜய், ஆதிரா, பாக்கியம் மற்றும் யாழினி 4 பேரும் வந்திருந்தனர். கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு ஆதிரா, விஜய், பாக்கியம், யாழினி கீழே இறங்க, அதற்குள்ளாகவே பிரகாசம் வேகமாய் வந்து சேர்ந்திருந்தார். i20 காரை அவசரமாய் நிறுத்திவிட்டு வந்த பிரகாசம், ஆதிராமா வாங்க, விஜய் அழைச்சிட்டு வாப்பா என்று முகம் நிறைந்த புன்னகையோடு ஆதிராவை பார்த்து சொன்ன பிரகாசம் அவசரமாய் பாக்கியத்தை பார்த்து சொன்னார். நீங்க 2 பேரும் இங்கே நின்று என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? காரை விட்டு இறங்கின உடனே வேகமா மேலே போய் ஆழத்தி கரைக்க வேண்டாமா என்று பிரகாசம் கடிந்து கொள்ள, ஐயோ ஆமாங்க, மறந்தே போச்சு. சந்தோஷத்துல கையும் ஓடலை காலும் ஓட மாட்டேங்குது. இருங்க, உடனே போய் ரெடி பண்ணுறேன். நீங்கள் மாப்பிள்ளையும் பொண்ணையும் மெதுவாக மேலே கூட்டிட்டு வாங்க என்றவாறு பாக்கியம் அவசரமாய் லிஃப்டை நோக்கி ஓட, யாழினியும் பின் தொடர்ந்தாள். 10 நிமிடத்தில் 4வது மாடியில் இருந்த விஜயின் பிளாட்டின் முன்னே விஜய் மற்றும் ஆதிரா நின்று கொண்டிருக்க, பாக்கியம் புன்னகை நிரம்பிய முகத்தோடு ஆழத்தி சுற்றி கொண்டு இருந்தார். பக்கத்து பிளாட்டில் இருந்த அனைவருமே ஏதோ ஒரு அதிசயத்தை பார்ப்பது போலவும் ஏதோ செலிபிரிட்டியை பார்ப்பது போலவும் பார்த்து கொண்டு இருந்தனர். அதில் இருந்த ஒரு சிலர் திருமணத்தின் போது விஜய் திருமணம் செய்து கொண்டது யார் என்று தெரிந்திருந்ததால் அவர்களுடைய குடும்பத்தோடு சொல்லி கொண்டிருந்தனர். இது யாருன்னு தெரியுதா? கேள்விப்பட்டிருப்பிய, சென்னையில் பெரிய கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ். அடா, நம்ம வேலு மாமாவுடைய பொண்ணு கூட படிக்குதே, பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் படிக்கிற காலேஜ் இதுதான், இண்டஸ்ட்ரீட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த காலேஜோட ஓனரே இவங்க தான். நம்ம பிரகாஷத்தோட மகனுக்கு தான் கல்யாணம் பண்ணி இருக்காங்க. அப்படியா? அடேயப்பா, எப்படி இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் இவங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்கன்னு தெரியலையே. ஏதாவது லவ்வாக இருக்கும், இல்லைன்னா இப்படியெல்லாம் கட்டி கொடுப்பாங்களா என்ன? இருக்கும், எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓடி போயிடுவாங்களோ என்னமோன்னு அவங்க அப்பாவே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அடா, பொண்ணு செம்ம அழகா இருக்கால. விஜய் மட்டும் என்ன அழகுல குறைஞ்சவனா? இல்லையே, வசதியில் வேணாம் விஜய் கம்மியானவனா இருக்கலாம், ஆனால் 2 பேரோட ஜோடி பொருத்தம் செம்மையா இருக்கு என்று பெருசுகளும் சிறுசுகளும் விஜய்க்கும் ஆதிராக்கும் இடையே புது கவிதையை உருவாக்கி கொண்டிருந்தனர். அந்த அபார்ட்மெண்டில் விஜயை மானசீகமாக காதலித்து தோல்வியடைந்து இருந்த ஒரு சில பெண்களின் பார்வை விஜயோடு சேர்ந்து நின்று கொண்டு இருக்கும் ஆதிராவை எரித்து கொண்டு இருந்தனர். அதையெல்லாம் திஷ்டியாய் சுற்றிவிட்டு ஆழத்தி எடுத்து பாக்கியமும் யாழினியும் தங்கள் வீட்டின் மருமகளை மகாலட்சுமி வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வர சொல்ல, விஜயும் ஆதிராவும் உள்ளே சென்றார்கள். தன்னுடைய கடல் போன்ற வீட்டில் கடற்கரையைப் போன்று இருக்கும் அந்த ஹாலில் ஒரு சிறிய பகுதி அளவு மட்டுமே இருந்த அந்த பிளாட்டில் 20க்கு 20 ஹாலாக இருந்தாலும் ஆங்கங்கே வைக்கப்பட்டிருக்கும் அழகான செடிகளும் ஏதோ கடலிலே துள்ளி குதித்து விளையாடுவதாய் நினைத்து அந்த 3க்கு 2 என்ற அளவில் இருந்த மீன் தொட்டிக்குள் வளைந்து நெளிந்து விளையாடி கொண்டு இருக்கும் அந்த வண்ண மீன்களும் சிறிய அளவிலான சோபாவாக இருந்தாலும் அவ்வளவு சுத்தமாக அவ்வளவு நேர்த்தியாக போடப்பட்டிருந்த அந்த ஹாலுக்கு மிக கச்சிதமாய் அமர்ந்திருந்த சோபா செட்டுகளும் சுத்தமான தேக்கில் செய்யப்பட்டிருந்த அந்த கண்ணாடி வைத்த டீப்பாயும் சுவற்றில் தொங்கியிருந்த அந்த 15 இன்ச் LED டிவியில் இருந்து மெதுவாக கசிந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு இசையும் என்று கிட்டத்தட்ட பார்ப்பதற்கு அவ்வளவு பிரம்மாண்டமாய் அமைந்திருக்கும் ஆதிராவின் வீட்டு ஹாலையும் நிமிட நேரத்திற்கு தோற்கடித்து இருந்து விஜயின் வீட்டுடைய அந்த அழகான ஹால். ஆதிரா அந்த ஹாலையே சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருக்க, ஆதிரா உட்காருமா என்றபடி பாக்கியம் ஆதிராவின் அருகில் வந்து சொல்ல, தேங்க்யூ ஆண்டி என்று சொல்லிக்கொண்டே அந்த அழகான சோஃபாவில் சென்று ஆதிரா அமர நினைக்க, ஆனாலும் விஜய் அப்படியே நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அவனை நிற்க வைத்துவிட்டு தான் எப்படி அமர்வது என்று நினைத்த ஆதிரா பிரகாசத்தையும் பாக்கியத்தையும் ஒருமுறை மெதுவாக பார்த்துவிட்டு, அவர்கள் ஏதோ பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தவள் விஜயை பார்த்து மெதுவாக கண்ணை சிமிட்டினாள். கண்களில் வந்து உட்காரு என்பது போல் செய்கை காட்ட, இது என்னடா இது, நம்ம வீட்டிற்கு வந்து நம்மளையே உட்கார சொல்றா? ஏன், நீ உட்கார வேண்டியதானே?
ஓ! புருஷன் மேல மரியாதையோ? ஆண்டவா! இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல என்று நினைத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் சென்று அந்த சோபாவில் அமர்ந்தான் விஜய். அதன் பிறகு ஆதிரா அமர்ந்து கொள்ள அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பிரகாசமும் பாக்கியமும் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டு ஒரு முடிவை எடுத்திருக்க, பாக்கியம் ஆதிராவின் அருகில் வந்தார். வாம்மா ஆதிரா, உன் கையால பூஜை அறையில ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைக்கிறியாம்மா என்று பாக்கியம் கேட்க, சட்டென்று சோபாவில் இருந்து எழுந்தாள் ஆதிரா. ஓகே ஆண்டி என்று சொல்ல, பாக்கியமும் பிரகாசமும் புன்னகைத்துக் கொண்டே தங்கள் மருமகளை பூஜை அறைக்கு அழைத்து சென்றனர். உனக்கு வேற தனியா சொல்லணுமா? என்று பாக்கியம் மெதுவாக திரும்பி தன் மகனை பார்த்து சொல்லிவிட்டு தனது மருமகளை பூஜை அறைக்கு அழைத்து போக, விஜய் சற்று நேரத்தில் அம்மாவை அண்ணாந்து பார்த்தான். நேத்து வந்தவ கையை பிடிச்சு சீராட்டி தாலாட்டி கூட்டிட்டு போற, பிறந்ததுலேருந்து உன் கூடவே இருக்கிறவன் உனக்கு வேற தனியா கூப்பிடணுமான்னு சொல்லிட்டு போற. சரி ரைட்டு விடு என்று நினைத்தவன் எழுந்து பூஜை அறைக்கு போக, 10க்கு 8 என்ற சைஸில் சிறியதாய் அமர்ந்திருந்த அந்த பூஜை அறையை பார்த்தாள் ஆதிரா. பூஜை அறையில் வீசப்பட்டிருந்த மணமும் சோற்றில் மாட்டியிருந்த ஆன்மீக சித்திரங்களும் கடவுள்களின் புகைப்படம் என்று அந்த அறையை ஒரு நொடி பார்த்தவர்களின் மனதை கவரும்படி இருந்தது. அதிலும் நடுவில் 3 புகைப்படங்கள் ஒன்றுபோல் மாட்டியிருந்ததை பார்த்த ஆதிரா ஆச்சரியமாக அதை பார்த்தாள். சிவன், இயேசு, அல்லாஹ் மூவரின் புகைப்படங்களும் ஒரு சேர ஒரே மாதிரியான அளவில் மாற்றப்பட்டு இருக்க, அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த ஆதிராவை கவனித்த யாழினி சொன்னாள். என்ன அண்ணி, ஜீசஸ் அல்லாஹ் போட்டோ எல்லாம் மாட்டியிருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றுமில்லைங்க அண்ணி, எங்கள் அண்ணனுக்கு மதம் மொழி அப்படின்னு பாகுபாடு பார்ப்பதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதுவும் கடவுள் விஷயத்தில் நோ சான்ஸ். எல்லா கடவுளும் ஒன்று என்று நினைக்கிறவங்க. அதனால தான் அண்ணன் மனசு எப்படியோ அதே மாதிரி நாங்களும் மாறிட்டோம். எங்களுக்கும் எல்லா கடவுளும் ஒன்றுதான். 3 பேரையும் கும்பிடாமல் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாங்க செய்யறது இல்ல என்று யாழினி சொல்ல, அதற்குள் அருகில் வந்து நின்ற விஜயை மெதுவாக பார்த்தாள் ஆதிரா. விஜயை பார்த்துவிட்டு எந்தவித பாவனையும் காட்டாமல் மேலும் அந்த பூஜை அறையை பார்த்து கொண்டிருக்க, அதற்குள் பாக்கியம் அந்த 2 பெரிய குத்து விளக்கிலும் திரிய எண்ணெயில் நினைத்து வைத்தவர் தீப்பெட்டியை ஆதிராவிடம் நீட்டினார். இந்தாம்மா விளக்கை ஏற்று என்று சொல்லிவிட்டு பாக்கியம் கொடுக்க, அதை புன்னகையோடு வாங்கிக் கொண்ட ஆதிரா மெதுவாக குனிந்து அந்த விளக்கை பற்ற வைத்தாள். முதலில் ஜொலித்துக் கொண்டு இருந்த அந்த பூஜை அறை ஆதிராவின் கைகளால் ஏற்றப்பட்ட ஜோதியில் மேலும் பிரகாசமானது. அணைய போற வாழ்க்கைக்கு தீபம் ஏற்றி வச்சிட்டு இருக்கா இந்த பொண்ணு, இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ என்று பெருமூச்சு ஒன்றை விட்டு விஜய் அவர்களோடு சேர்ந்து சாமியை கும்பிட ஆரம்பித்தான். அவர்களின் அந்த சிறிய டைனிங் ரூமில் போடப்பட்டிருந்த சிறிய டைனிங் டேபிளில் விஜயும் ஆதிராவையும் அமர வைக்க, அவர்களுக்கு எதிரில் பல வகையான சைவ உணவுகள் நிரப்பப்பட்டிருந்தன. அதை பார்த்து கண்களை அகல விரித்த ஆதிரா ஆச்சரியமாய் கேட்டாள். ஆண்டி, எதுக்காக இத்தனை ஐட்டம் எல்லாம் என்று ஆதிரா கேட்க, என்னம்மா இப்படி சொல்லிட்ட? எங்க வீட்டு மருமக பொண்ணு முதலா எங்க வீட்டுக்கு வந்து இருக்கா. உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது இல்லையா? அதனால இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அதுவும் திடீர்னு என் கைப்பக்குவம் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தான் கேட்டரிங்லேயே சொல்லி ரெடி பண்ணது. முதல் தடவை சாப்பிட்ற, அதனால ஸ்வீட் எடுத்துக்கம்மா. இது மட்டும் நானே என் கையால் பண்ணது. முதல் தடவை என்னுடைய மருமகள் இல்லைல்ல, என்னுடைய இன்னொரு மகள் சாப்பிடுவதால் நானே என் கையால் பண்ணினேன் என்று சொல்லிக்கொண்டே தன் கையால் செய்திருந்த சர்க்கரை பொங்கலை அந்த இலையில் வைத்தார். தன்னை மருமகள் அல்லாமல் மகள் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆதிராவின் தாயை அவளுக்கு ஞாபகப்படுத்தியது. அம்மாவின் பாசம் என்றால் என்ன என்று தெரியாமல் வளர்ந்த ஆதிராவுக்கு அந்த வார்த்தை ஆறுதலை கொடுக்க, அந்த சர்க்கரை பொங்கலை எடுத்து ஆதிராவின் வாயில் வைத்தவர், அந்த சர்க்கரை பொங்கல் கரைந்து போவதற்கு முன்னதாகவே அவள் கரைந்து போனாள் அந்த அதீத ருசியில். வாவ், சூப்பரா இருக்கு ஆண்டி என்றாள் ஆதிரா. அவள் சொன்னதும் மனம் குளிர்ந்து போன பாக்கியம், ரொம்ப நன்றிமா என்று தன்னுடைய மருமகளையே ஆச்சரியமாக பார்க்க, பிரகாசம் சொன்னார். அடா, நல்லா இருக்குன்னு சொன்னா போதுமே, அப்படியே சிலையா நின்னுடுவ. ஆதிரா மக்க எல்லாமே எடுத்து வைமா, வெறும் சர்க்கரை பொங்கலை மட்டும் வச்சிட்டு சும்மா நின்னுட்டு இருக்க என்று பிரகாசம் பாக்கியத்திடம் சொல்ல, ஐயோ, என் மருமகள் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அப்படியே சந்தோஷத்துல நின்னுட்டேன். இதோ எடுத்து வைக்கிறேன் என்று சொன்ன பாக்கியம் விதவிதமாக இருந்த அனைத்து வகையான உணவுகளையும் அந்த இலையில் பரிமாறினார். அதை அனைத்தையும் ஒன்றாக பார்த்த ஆதிராவுக்கு சாப்பிட்டு முடித்து வயிறு நிரம்பியது போன்று இருந்தது. இன்னும் வேற என்ன மறந்துட்டோம் என்று பாக்கியம் தேடிக் கொண்டிருக்க, ஆதிராவின் அருகில் பாவமாய் அமர்ந்திருந்த விஜய் மெதுவாக குரல் கொடுத்தான்.
அம்மா நானும் இங்கேதான் இருக்கேன் என்று விஜய் சொன்னபொழுதுதான் அவனும் இலையோடு உட்கார்ந்திருப்பது அவர்களின் குடும்பத்திற்கு ஞாபகம் வந்தது. தங்கள் வீட்டு மருமகள் எந்த ஒரு நொடியும் தங்கள் வீட்டில் அசௌகரியத்தை உணர்ந்துவிடக்கூடாது என்றும், கவனிப்பில் குறை இருந்து விட்டது என்று நினைத்துவிடக்கூடாது என்றும் விழுந்து விழுந்து கவனித்ததில் தங்கள் மகனையே அவர்கள் மறந்து போயிருக்க, விஜய் அப்படி சொன்னதும் பிரகாசம், பாக்கியம், யாழினி என 3 பேரும் சிரித்துவிட, சற்று சத்தமாகவே சிரித்துவிட்டாள் ஆதிரா. ஐயோ சாரிடா கண்ணா, என் மருமக வந்த சந்தோஷத்துல நான் உன்னை மறந்தே போயிட்டேன் என்று சொல்லிவிட்டு விஜய்க்கு பரிமாற, விஜய் ஏதோ பெரிய துரோகியை பார்ப்பது போன்று தன் அம்மாவை பார்த்தவன் அனைத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். ஆதிரா அந்த இலையில் அங்கொன்று இங்கொன்று எதையோ கிளறிக் கொண்டிருக்க பாக்கியம் அருகில் வந்து நின்று கேட்டார். என்னம்மா, வேற ஏதாவது வைக்கட்டுமா என்று பாக்கியம் கேட்க ஆதிரா அதிர்ந்து விட்டாள். ஐயோ ஆண்டி, இதை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு மேலே என்ன வைக்க போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்பவே இவ்வளோ வேஸ்ட்டாக போச்சேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்று ஆதிரா சொல்ல, இல்லைம்மா, எதுவும் வேஸ்ட்டாக போகாது. அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வாயில்லாத ஜீவன்க நிறைய சுத்திட்டு இருக்கு. அதுங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனால் நீ ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு இருக்கியே, இன்னும் கொஞ்சம் ஏதாவது வாங்கிக்கமா என்று பாக்கியம் சொல்ல, ஐயோ சான்ஸே இல்லை ஆண்டி, எனக்கு போதும் என்று ஆதிரா சொல்ல, இல்லைம்மா, மறுசாதம் கண்டிப்பாக சாப்பிடணும் சம்பிரதாயத்துக்கு. அதனால ஏதாவது கொஞ்சம் வாங்கிக்கமா என்று பாக்கியம் சொல்ல, என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த ஆதிராவுக்கு அந்த சர்க்கரை பொங்கலின் சுவை இன்னும் தன் நாவில் ஒட்டி கொண்டு இருப்பதை நினைத்தவள் கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்தபடி இருக்க, பாக்கியமோ மருமகள் எதையாவது வாயை திறந்து கேட்க மாட்டாளா என்று பார்த்து கொண்டிருக்க, மெதுவாக சற்றே தயக்கமாய் பாக்கியத்தை பார்த்து கேட்டாள் ஆதிரா. ஆண்டி, நீங்க செஞ்ச அந்த சர்க்கரை பொங்கல் இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா என்று ஆதிரா கேட்டதுதான் தாமதம். பதறி போனவராய் பாக்கியம், ஐயோ என் தங்கமே, என்ன இப்படி கேட்டுட்ட? ஏதாவது என்கிட்ட கேட்க மாட்டியான்னு தானே நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இத்தனை விதவிதமான சாப்பாடு இருந்தும் என் கையால் செஞ்ச சர்க்கரை பொங்கல் கேட்டியாம்மா? இதோ நிறைய பண்ணியிருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே 2 கரண்டி சர்க்கரை பொங்கலை எடுத்து இலையில் மகிழ்ச்சியோடு வைக்க, அதை பார்த்த பிரகாசமும் யாழினியும் மனம் மகிழ்ந்தவராய் நின்று கொண்டிருக்க, 2 கரண்டி பொங்கலை வைத்துவிட்டு பாக்கியமும் நிற்க, நிச்சயம் இதற்கு மேல் வைத்தாலும் ஆதிரா சாப்பிட்டு விடுவோம் என்று நினைத்தவள் போதும் என்பது போல கையை காட்டினாலும் மனதிற்குள் சர்க்கரை பொங்கலின் மோகம் குறையாமல் இருக்க, விஜய் சொன்னான். அம்மா, இன்னும் கொஞ்சம் வைமா என்று விஜய் சொல்ல, மருமகளுக்கு ரொம்ப திகட்டிடும்னு தான் கொஞ்சமா வச்சேன் என்று சொல்லிக்கொண்டு சர்க்கரை பொங்கல் இன்னும் 2 கரண்டி எடுத்து வைத்து கொண்டு இருக்க, விஜயை மெதுவாக திரும்பி பார்த்தாள் ஆதிரா. இன்னும் கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் வைத்தால் நல்லாயிருக்கும் என்று தான் உள் மனதில் மட்டுமே நினைத்த அந்த நினைவிற்கு அவனால் எப்படி பதில் அளிக்க முடிந்தது? தன் உணர்வுகளை அவனால் எப்படி புரிந்து கொள்ள முடிந்தது? அவ்வளவு எளிதாக படித்துவிட முடியாத புத்தகம்தான் ஆதிரா. புரிந்து கொள்ள முடியாதவள்தான் ஆதிரா. அவளின் முகபாவனைகளை வைத்து அவள் மனதில் என்ன நினைக்கிறாள் என்று அவ்வளவு எளிதாக யாரும் கண்டுபிடிக்க முடியாதுதான். அப்படி இருந்தும் அவன் ஆழ் மனதிற்குள் புகுந்த அந்த சர்க்கரை பொங்கல் அவளுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று அசால்ட்டாக கண்டுபிடித்து இன்னும் கொஞ்சம் வைமா என்று சொன்ன விஜய் ஆதிராவின் பார்வையில் ஒரு ஆச்சரியமாகத்தான் தெரிந்தான். ஐயோ ஆண்டி, ஆண்டி போதும் என்று ஆதிரா சொல்ல, சாப்பிடுமா, வெல்லம் தான் போட்டிருக்கேன், உடம்புக்கு ரொம்ப நல்லது என்று சொல்ல, புன்னகைத்து கொண்டே ஆதிரா பொங்கலை எடுத்து சாப்பிட, அங்கிள், யாழினி நீங்களும் உட்காருங்க, சாப்பிடுங்க என்று ஆதிரா சொல்ல, இருக்கட்டும் ஆதிரா, நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் என்று பிரகாசம் சொல்ல, இல்லை இல்லை உட்காருங்க அங்கிள், ஒன்றாவே சாப்பிடலாம் என்று ஆதிரா சொல்ல, ஒன்றாகவே சாப்பிடலாம் என்று சொன்ன அந்த வார்த்தை பிரகாசத்திற்கும் ஆதிராவிடமிருந்து எதிர்பாராத ஒன்றாகத்தான் இருந்தது. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி திருமணத்தில் அவ்வளவாக விருப்பம் இல்லாமல் திருமணத்தை செய்து இருக்கிறாள்தான். தான் தன் அப்பாவின் ஒரு வேலைக்காரன், வசதியிலும் சரி எந்த விதத்திலும் சரி அவர்களை தொட்டுக்கூட பார்க்க முடியாத தூரத்தில் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட ஒருத்தி தன் மருமகளாய் அமர்ந்து கொண்டு ஒன்னா சாப்பிடலாம் என்று சொன்ன வார்த்தை அவர்களுக்குள் நெகிழ செய்திருக்க, அதற்கு மேலும் தன்னுடைய முதலாளியின் மகளும் தன்னுடைய மருமகளும் ஆன ஆதிராவின் பேச்சை மீற முடியாமல் அமர யாழினியும் வந்து அமர்ந்தாள். ஆதிரா அவர்களுக்கு புன்னகையை கொடுத்து கொண்டே அந்த சர்க்கரை பொங்கலின் சுவையில் முழுகியவள், இவனுக்கு எப்படி நமக்கு சர்க்கரை பொங்கல் தான் பிடிக்கும்னு தெரிஞ்சு வைக்க சொன்னான்னு தெரியலையே என்று நினைத்தவள் மெதுவாக விஜயின் பக்கம் சாய்ந்து கேட்டாள். நான் சர்க்கரை பொங்கல் வைக்க சொல்லி உன்கிட்ட சொன்னேனா என்று ஆதிரா கேட்க, நான் மட்டும் உங்கள் வீட்டில் சப்பாத்தி வைக்க சொல்லி கேட்டேனா? நீங்கள் மட்டும் அதெல்லாம் வைங்க சாப்பிடுவாருன்னு சொல்லி சாப்பிட முடியாமல் இருந்தவனை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கல
அப்படிதான் இதுவும் என்று மிக மெதுவாக ஆதிராவுக்கு மட்டும் கேட்கும்படி விஜய் சொல்ல, அவனை ஏளனமாய் பார்த்த ஆதிரா மனதுக்குள் நினைத்தாள். அதான பார்த்தேன். ரிவெஞ்ச் எடுக்கறானாமா. இவனை வலுக்கட்டாயமா சப்பாத்தி சாப்பிட வச்ச காரணத்தினால இவன் நம்மளையே வலுக்கட்டாயமாக இந்த சர்க்கரை பொங்கலை சாப்பிட வச்சிட்டானாமா. ஐயோ ஐயோ, நானே சர்க்கரை பொங்கல் எப்படி கேட்கறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அதை வைக்க சொல்லிட்டு இவன் என்னமோ ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு மனதுக்குள்ள நாம ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சிட்டு இருக்கான் போல என்று மனதுக்குள் சிரித்து கொண்ட ஆதிரா அந்த சர்க்கரை பொங்கல் மேலும் ஒரு பிடி பிடிக்க ஆரம்பித்தாள். ஆதிரா சொன்னது போலவே முகத்தை ஏதோ வெற்றி பெற்றும் போல வைத்திருந்த விஜய் இப்பொழுது மெதுவாக தன் முகத்தை மாற்றிவன் மெதுவாக புன்னகைத்தான். மனதிற்குள் மட்டும் மெதுவாக சொல்லிக் கொண்டான். உனக்கு சர்க்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும்னு உன் முகத்தை பார்த்தாலே என்னால தெரிஞ்சுக்க முடியுது ஆதிரா. உங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். உனக்கு எந்த தேவை இருந்தாலும் அதில் எந்த குறையும் வைக்காம உன்னை திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டவன் மெதுவாக புன்னகைத்து கொண்டு இலையில் இருந்த மொத்த ஐட்டங்களையும் காலி செய்ய ஆரம்பித்தான் விஜய். ஒரு வழியாக தங்கள் வீட்டு மருமகளுக்கு முதல் விருந்தை தடபுடலாக ஏற்பாடு செய்து ஆதிராவே தலை சுற்றி போகும் அளவிற்கு கவனித்து இருந்தார் விஜயின் அம்மா பாக்கியம். சரிம்மா, நீயும் விஜயும் களைப்பாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் கொஞ்ச நேரம் பெட்ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. நான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுகிறேன் என்று பாக்கியம் சொல்ல, சற்றென்று கண்களை அகல விரித்த ஆதிரா அவசரமாய் கேட்டாள். ஆண்டி, இப்போ சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டு ஜீரணம் ஆகுவதற்கு 2 நாள் ஆகும் போல தெரியுது. அதற்குள்ள மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றீங்களா என்று சிறிய அதிர்ச்சியோடு ஆதிரா கேட்க, யாழினியும் விஜயும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். அதெல்லாம் ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல எல்லாம் ஜீரணம் ஆயிடும். நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. மதியத்திற்கு அத்தை உனக்கு எப்படி சமைச்சு குடுக்கறேன்னு மட்டும் பாரு என்று பாக்கியம் சொன்னார். ஆதிராம்மா, நீங்க வேற அவ செஞ்ச சர்க்கரை பொங்கல்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இனி அவளை கையிலே பிடிக்க முடியாது. அவ சமைச்சதை சாப்பிட சொல்லி உங்களை ஒரு வழி பண்ணிடுவா என்று பிரகாசம் சொல்ல, பாக்கியம் பிரகாசத்தை முறைத்தார். அதை பார்த்து மெதுவாக சிரித்த ஆதிரா சொன்னாள், அப்படியெல்லாம் இல்லை அங்கிள். என்னால் அவ்வளவா சாப்பிட முடியாது. அதுதான் பிரச்சனையே தவிர ஆண்டியோட சமையல் எல்லாம் செம்மையா இருக்குதுன்னு அவங்க செஞ்ச சர்க்கரை பொங்கலை வச்சே சொல்ல முடியும். இருந்தாலும் அவங்க ஆசைக்காக நான் லஞ்சு சாப்பிட தயார். ஓகே ஆண்டி, நீங்க சமைச்சிட்டு சொல்லுங்க. பட் ப்ளீஸ் கொஞ்சமா ரொம்ப கம்மியா பண்ணுங்க. அதுவே போதும் என்று ஆதிரா சொல்ல, சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் என்றார் பாக்கியம். டேய் விஜய், உனக்கு என்ன சமைக்கட்டும்? என்ன வேணும்னு சொல்லு. அம்மா உனக்கு பிடிச்சதை எல்லாத்தையும் ரெடி பண்றேன் என்று பாக்கியம் கேட்க, எனக்கா? எனக்கும் சிம்பிளாவே போதுமா. ஏன்னா காலையில சாப்பிட்டதே கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. ஸோ நீ சிம்பிளா நெய் பருப்பு, கத்திரிக்காய் ஃப்ரை, அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி 2ஆ கட் பண்ண கத்திரிக்காய், மறக்காம வெள்ளரிக்காயில வைப்பிய ஒரு கூட்டு, அது ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் அந்த பச்சை புளி ரசம்னு ஏதோ சொல்லுவியே, செம்ம டேஸ்ட்டா இருக்குமே அது, அப்புறம் வீட்டில் இருக்கிற தயிர், பஞ்சாபி ஸ்டைலில் அந்த பாயாசம், அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு அப்பளமோ வடகமோ, அது மட்டும் போதுமா. ரொம்ப அதிகமா பண்ணி வேஸ்ட் பண்ணிடாத என்று விஜய் சொல்ல, அருகில் நின்று இருந்த ஆதிரா விஜயை மேலிருந்து கீழாக அதிர்ச்சியாய் பார்த்தார். சரிடா கண்ணா, நீ கேட்ட எல்லாமே மதியம் 2 மணிக்கு ரெடியா இருக்கும் என்று சொல்லிவிட்டு பாக்கியம் அப்பொழுதே வேலைகளை ஆரம்பித்துவிட, ஆதிரா தன்னை மேலிருந்து கீழாக பார்த்ததை பார்த்த விஜய் மெதுவாக அவளை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான். மனதுக்குள் நினைத்தான், என்ன இவ வீட்டில் சாப்பிட்றதுக்கு கேட்ட மாதிரி இப்படி பார்க்கறா. நானே இந்த 2 நாளா நல்லா சாப்பிட்டாதான் உண்டுன்னு இருக்கேன். விட்டா அதையும் கண்ணு வச்சிருவா போல தெரியுது என்று விஜய் மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்க, யாழினி, ஆதிராமாவை உள்ளே கூட்டிட்டு போய் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரெஸ் எடுத்து கொடுமா என்று பிரகாசம் சொன்னார். யாழினி ஆதிராவை புன்னகையோடு தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றாள். அது சிறிய பெட்ரூம். ஒரு 20 வயது பெண் இந்த அளவிற்கு ஒரு ரூமை சுத்தமாகவும் தெளிவாகவும் வைத்திருப்பாளா என்பது போல இருந்தது அந்த அறை. அந்த அறையை வைத்து யாழினி வளர்ப்பு முறையை கணிக்க முடிந்தது ஆதிராவிற்கு. அறையில் உள்ளே ஆதிரா நுழைந்ததும் யாழினி புன்னகைத்து கொண்டே சொன்னாள், அண்ணி, பெட்ல உட்காருங்க என்று யாழினி சொல்ல, ஆதிரா மெதுவாக அமர்ந்தாள். யாழினி தன்னுடைய பீரோவை திறந்து 4-5 புதிய நைட்டிகளை எடுத்து பெட்டின் மீது வைத்தாள். 4-5 ரெடிமேட் சுடிதார்கள் பெட்டின் மீது எடுத்து வைத்தாள். மிடி, டாப்ஸ், லெக்கின்ஸ் என்று சிறிதாக அந்த பெட்டியே ஒரு கடை போல யாழினி மாற்றியிருந்தாள். அத்தனையும் ஹை கிளாஸ் பிராண்டுகள். அதிலும் முக்கியமாக அனைத்துமே ஆதிரா உபயோகிக்கக்கூடிய ஹை குவாலிட்டி பிராண்டுகள். அங்கு இருக்கும் புதிய ஆடைகள் மட்டுமே பல ஆயிரங்களை கடந்து இருக்கும். அத்தனையும் பார்த்த ஆதிரா ஆச்சரியமாக கேட்டாள், யாழினி, என்ன இது, எனக்காக இத்தனையா என்று ஆதிரா கேட்க,
ஆமாங்க அண்ணி. நீங்க இங்க 2 நாள் தங்க வர்றதுனால, நீங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுவீங்க? எது பிடிக்கும்னு அவ்வளவா தெரியல. அதனால தான் எல்லாத்துலயுமே 5, 5 செட் எடுத்து வச்சிருக்காங்க. அம்மாவும், அப்பாவும் உங்களுக்கு. எது பிடிச்சதோ போட்டுக்கங்க அண்ணி. இல்லை இதுல எதுவும் பிடிக்கலன்னா கூட வேற உடனே எடுத்துக்கலான்னு அம்மா சொன்னாங்க என்று ஆதிராவை பார்த்து யாழினி சொல்ல, "ஏய் எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ எல்லாம் 2 நாள் இருக்க போறதுக்கு எதுக்கு இத்தனை ட்ரெஸ்? அதுவும் எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியா? நார்மலா ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தா கூட போதுமே. அதுவும் இப்படி பிராண்டா எதுக்காக வாங்குனீங்க?" என்று ஆதிரா கேட்க, "அண்ணி நீங்க எப்பவும் எல்லாமே பிராண்டா தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த மாதிரி எடுத்து வைத்தோம்" என்று யாழினி சொன்னாள். "ஓகே யாழினி. நோ ப்ராப்ளம். எனக்கு 2 செட்டு போதும். மத்ததெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்க" என்று ஆதிரா சொல்ல, "ஐயோ! இல்லைங்க அண்ணி. இது எல்லாமே எங்க அம்மாவும், அப்பாவும் உங்களுக்காக ஆசைப்பட்டு எடுத்தது. எல்லாமே நீங்க தான் போட்டுக்கணும். எனக்கு வேண்டாம்." "ஏன் அண்ணி இந்த கலர்ஸ் ஆர் பிராண்ட் உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா?" என்று யாழினி முகத்தை சற்று சோகமாக வைத்துக்கொண்டு கேட்க, "ஐயோ! இல்லம்மா. அப்படியெல்லாம் இல்ல. எல்லாமே எனக்கு பிடிச்ச கலர் தான். அதுவும் என்னுடைய ஃபேவரைட் பிராண்டு தான். நான் ஒண்ணு கேட்கலாமா?" என்று ஆதிரா கேட்க, "கேளுங்க அண்ணி" என்றாள் யாழினி புன்னகையோடு. "ஆக்சுவலா மார்க்கெட்ல எத்தனையோ பிராண்ட் இருக்கும்போது கரெக்ட்டா இந்த பிராண்ட நான் சூஸ் பண்ணுவேன்னு எப்படி தெரிஞ்சு எடுத்துட்டு வந்தீங்க?" என்று ஆதிரா கேட்க, யாழினி புன்னகைத்துக் கொண்டே சொன்னாள், "இந்த பிராண்டு தான் வேணும்னு அண்ணா தான் சொன்னார் அண்ணி" என்று யாழினி சொல்ல, ஆதிரா பெரும் அதிர்ச்சி அடைந்தாள். "இவனுக்கு எப்படி அதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ற பிராண்ட் எல்லாம் தெரியும்?" நெனச்சேன். நம்ம வீட்டு வேலைக்காரி சாந்தியையே அப்படி மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நெனச்சேன். சரியான ஜொல்லு பார்ட்டியா இருப்பான் போல. அதுதான் நாம போடுற ட்ரெஸ் வரைக்கும் உத்து உத்து பார்த்துட்டு, நம்மளையே இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அதே பிராண்ட வாங்க சொல்லியிருக்கான். சாப்பிடுற விஷயத்திலேயே மனதுக்குள்ள ஊடுருவி, அந்த சர்க்கரை பொங்கலை நான் பிடிக்கும்னு கண்டுபிடிச்சு சொல்றவன், ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்காமலா இருப்பான்? இருந்தாலும் பிராண்ட் வரைக்கும் தெரியுதுன்னா எப்படி? ஒருவேளை நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்திருப்பானோ? என்ற பல கேள்விகள் விஜயின் மீது ஆதிராவுக்கு எழுந்து கொண்டிருக்க, ஏதோ யோசனையில் இருந்த ஆதிராவை பார்த்த யாழினி கேட்டாள், "அண்ணி என்னாச்சு அண்ணி?" என்று யாழினி கேட்க, ஞாபகம் வந்த ஆதிரா, "நத்திங் யாழினி. சரி ஓகே. நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்" என்று ஆதிரா சொல்ல, யாழினி புன்னகைத்துக் கொண்டே சொன்னாள், "ஓகே அண்ணி. நீங்க ட்ரெஸ் இங்கேயே சேஞ்ச் பண்ணிட்டாலும் சரி, இல்ல அண்ணா ரூமுக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டாலும் ஓகே தான். வேணும்னா இங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அண்ணா ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க அண்ணி. நான் ஈவினிங்குள்ள இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்க ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி எடுத்து வைக்கிறேன்" என்று யாழினி சொன்னாள். "ஓகே யாழினி. நான் இங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்" என்று ஆதிரா சொல்ல, யாழினி சரி என்று தலையை ஆட்டிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியேற, அடுத்த 10 நிமிடத்துக்குள் தனக்கு பிடித்தமான கலர் சுடிதார் ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டாள் ஆதிரா. அது கச்சிதமாக தன்னுடைய உடலுக்கு பொருந்த, ஆதிரா மனதுக்குள் விஜயை நினைத்து பொறுமினாள். "படுபாவி! சைஸ் வரைக்கும் கரெக்ட்டா பார்த்து சொல்லியிருக்கானே. நாம கூட இவனை என்னமோன்னு நெனச்சுட்டோம். ஆனா செம ஃப்ராடா இருப்பான் போல தெரியுது. வீட்ல எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிற மாதிரி நம்மளையும் ஏமாத்திட்டு போலாம்னு பிளான் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கான். இவன்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு நம்ம அப்பா இவனை கல்யாணம் பண்ணியே தீரணும்னு ஒத்த கால்ல கெஞ்சினாரு. இப்ப வரைக்கும் எனக்கு புரியல" என்று ஆதிரா தனக்குத்தானே புலம்பியவளாய் ரூமை விட்டு வெளியில் வர, வெளியே சோபாவில் அமர்ந்திருந்த பிரகாசமும், அங்கேயே அருகில் இருந்த டைனிங் ஹாலில் அமர்ந்து மதிய உணவுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த பாக்கியமும் சற்றென்று எழுந்தனர். என்னதான் தன் மருமகளாக இருந்தாலும் இன்னும் ஆதிரா முதலாளி அம்மா என்ற எண்ணம் அவர்களின் மனதில் இருந்து மறையாமல் இருந்த காரணத்தினால் மரியாதை அவர்களுக்கு இயல்பாகவே வந்து கொண்டிருக்க, சற்றென்று அவர்கள் எழுந்து நிற்க, ஆதிரா அவர்களை பார்த்து சொன்னாள், "ஆன்ட்டி அங்கிள் எதுக்காக எழுந்திருச்சு நின்னுட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் இதெல்லாம் வேண்டாமே. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது" என்று ஆதிரா சொன்னதும், பிரகாசமும் பாக்கியமும் ஒருவரை ஒருவர் பார்த்து நெகிழ்ச்சி அடைந்தவராய் புன்னகைத்துக் கொண்டார்கள். தான் ஒரு முதலாளியாக அல்லாமல் தன் வீட்டின் மருமகளாக நடந்து கொள்ள நினைக்கிறாள் என்று நினைத்து அவர்கள் இருவரும் புன்னகைத்துக் கொள்ள, அதற்குள் அவள் அணிந்து வந்த புதிய டிரெஸ்ஸை பார்த்ததும் பாக்கியம் மகிழ்ச்சி அடைந்தவராய் ஆதிராவின் அருகில் வந்தார். "அம்மாடி ஆதிரா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குமா. அழகா பட்டு புடவை கட்டி ஒரு பொண்ணு நடந்து வந்தாதான் மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா என் மருமகள் சுடிதார் போட்டிருக்கும் போது கூட சாட்சாத் அந்த மகாலட்சுமியே தான்" என்று தன் மருமகளின் அழகில் மெய்மறந்து போன பாக்கியம் சற்றென்று தன் 2 கையாலும் ஆதிராவை திஷ்டி எடுத்தார்.
என் கண்ணே பட்டுட்டும் போல இருக்கு என்று சொல்லிவிட்டு தன் கையில் திஷ்டி எடுத்து சொடக்குகளை முறிக்க, அங்கே பக்கத்தில் நின்று கொண்டிருந்த யாழினியின் கண்களில் அழகைப் பற்றி வர்ணிக்கும் பொழுது எந்தப் பெண்ணாக இருந்தாலும் அந்த முகத்தில் ஒரு சிறிய பொறாமை உணர்வு எட்டிப் பார்க்கும் என்பது தெளிவாகத் தெரிந்தாலும், யாழினி முகத்தில் அன்பு மட்டுமே நிறைந்து இருந்ததையும் ஆதிராவை வர்ணித்த யாழினி கண்களும் முகமும் அப்படியே ஏற்றுக் கொண்டவாறு தன்னுடைய அண்ணி அவ்வளவு அழகுதான் என்பதை அவளின் அந்த நிறைவான பார்வை ஆதிராவுக்கு தெள்ளத் தெளிவாகக் காட்ட சட்டென்று ஆச்சரியமானாள் ஆதிரா. மனதுக்குள் மட்டும் ஒரே ஒரு கேள்வி, இப்படி ஒரு நல்ல குடும்பத்திற்கு நாம எப்படி புரிய வைக்கப் போகிறோம்? உங்க வீட்டுக்கு நான் வாழ வரல என்று மனதில் நினைத்துக் கொண்டவள் முகத்தை இறுக்கமாக்கிக் கொள்ள, அடுத்த நொடியே பாக்கியத்தின் வார்த்தைகளின் உணர்வுக்கு மீண்டும் வந்தவள் புன்னகை கொடுத்தாள். சரி சரி ஆதிராம்மா கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கட்டும். தயவு செஞ்சு விடு ஆதிராம்மா, நீங்க கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க. விஜய் உள்ளதான் இருக்கான் என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டின் பெரிய பெட்ரூமின் விஜயின் ரூமை பிரகாசம் காட்ட, புன்னகைத்துக் கொண்டு ஆதிராவும் தலையை ஆட்டிவிட்டு யாழினியிடமும் தலையை ஆட்டிவிட்டு விஜயின் அறையை நோக்கி நகர்ந்தாள். ட்ரெஸ்ஸாடா எடுக்கிற, இரு வரேன் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே அறைக்குள் நுழைந்தாள் ஆதிரா. விஜயின் அறைக்கதவு திறக்கப்பட முதல் முதலாக விஜயின் பெட்ரூம் உள்ளே நுழைந்தாள் ஆதிரா. ட்ரெஸ்ஸாடா எடுக்கிற, இதோ வரேன் என்ற கோபத்தோடு உள்ளே நுழைந்த ஆதிராவின் கோபம் அந்த அறையின் உள்ளே நுழைந்தது சற்று ஜாமீன் வாங்கிக் கொள்ள, இப்பொழுது கோபத்திற்கு பதிலாக ஆச்சரியம் ஆதிராவின் கண்களை அகல விரியச் செய்தது. இல்ல, நிச்சயம் இந்த வீட்டிற்கான பெட்ரூம் இது இல்லை என்பது போல பார்க்கும் யாராக இருந்தாலும் கண்ணைக் கவரும் விதமாக அந்த பெட்ரூம் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. எங்கும் ஆடம்பரம் தலைவிரித்து ஆடவில்லை. ஆனால் அதே சமயம் ஆச்சரியப்பட வைப்பதில் எக்கச்சக்கமாகவே உழைப்பு இருந்தது. அந்த அறை கருப்பு வெள்ளை புள்ளிகளால் டைல்ஸ் பதிக்கப்பட்டு இருக்க, மேற்கூரை கண்களை உறுக்காத வண்ணத்தில் அதே சமயம் மனதை வருடும் வகையிலான வண்ணங்களால் பூசப்பட்டிருக்க, அங்கே போடப்பட்டிருந்த டபுள் காட் பெட் அழகிய ஹோம் வெள்ளை விரிப்புகளோடு பார்த்த உடனே அந்த பெட்டில் குதித்து படுத்து புரள வேண்டும் என்றும் எண்ணம் தோன்றும் அளவிற்கு இருந்தது. திரும்பிய பக்கமெல்லாம் கண்களை கவரும் சில ஓவியங்கள், சுவற்றிலும் இசை கருவிகளின் அழகான ஓவியங்கள். அறையின் இடதுபுறம் இருந்த அந்த செல்ஃப் முழுவதும் கோப்பைகள், அத்தனையும் விஜயின் இசைக்காக கிடைத்த விருதுகள், பரிசுகள். கல்லூரி காலத்தில் இருந்து ஷார்ட் பிலிம் எடுத்த வரை தன்னுடைய இசையால் நிறைய பரிசுகளை வென்று இருந்தான் விஜய். தோல்வியை விரைவாக என்னை விட்டுவிடு. ஏனென்றால் முயற்சி என்பதை நான் என்றும் விடமாட்டேன். அதனால் என்னிடம் நீ வெகு நாட்கள் நிலைப்பது கடினம் என்று ஏதேதோ நம்பிக்கைகளை ஊட்டும் வார்த்தைகள் ஆங்காங்கே சிறு சிறு கிறுக்கல்களால் அழகிய கையெழுத்துடன் சுவற்றில் எழுதப்பட்டிருந்தது. அறை முழுவதையும் அந்த 1.5 டன் ஏசி குளிரச் செய்து கொண்டிருக்க, அந்த பெட்டின் பின்னே விஜய் 4 அடி புகைப்படத்தில் அழகாய், மிக அழகாய் சிரித்துக் கொண்டிருந்தான். அந்த போட்டோவையும் அந்த ரூமையும் சுற்றிப் பார்த்த ஆதிரா, பல லட்சம் ரூபாய் செலவில் உண்டான தன்னுடைய படிக்க அறையில் இருக்கும்பொழுது கூட இப்படி ஒரு சூழலை அனுபவித்தில்லை என்பது போல நின்று கொண்டிருக்க, இப்படிப்பட்ட ஒரு பெட்டில் படுத்து இப்படி ஒரு அறையில் தன்னுடைய தூக்கத்தை துயிலெழுத்தவனைத்தான் கடந்த 2, 3 நாட்களாக தரையில் படுக்க வைத்ததும் சோபாவில் படுக்க வைத்ததும் தான் ஏதேதோ செய்தது ஞாபகத்தில் வர, அதே சமயம் அந்த அறையின் பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் விஜய். ஆதிரா நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் சற்றென்று தன் முகத்தை துடைத்து கொண்டு அந்த தவலை விலக்கி விட்டு சொன்னான். வாங்க என்று விஜய் அழைக்க, ஏனோ விஜய் முகத்தை பார்த்ததும் சற்றென்று ஆதிரா கோபம் என்ற அந்த முகமூடியை எடுத்து ஆதிராவின் முகத்தில் மாட்டிக்கொண்டாள். அந்த முகமூடிதான் உண்மையாகவே தன்னுடைய முகம் என்று நினைத்து கொண்ட ஆதிரா, விஜயை பார்த்ததும் எதுவும் பேசாதவள் சுற்றும் முற்றும் மீண்டும் ஒரு முறை அறையை பார்த்து கொண்டிருந்தாள். என்னங்க அப்படியே நின்னுட்டீங்க? உங்களுக்கு ரூம் பிடிக்கலையா? ப்ளீஸ் ஒரு 2 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நீங்க என்னுடைய பெட்ல படுத்துக்கங்க. நான் அந்த ஷேர் கம் சோபா ஒன்று போட்டு இருக்கேன், அதுல படுத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். அண்ட் நீங்க ஃப்ரெஷ்அப் ஆகுறதுன்னா ஆகுங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வரேன் என்று சொன்னான். ஆதிரா அப்பொழுதும் எதுவும் பேசாமல் அப்படியே நின்று கொண்டிருக்க, கதவை நோக்கி சென்றவன் ஒரு நொடி நின்று ஆதிராவை பார்த்து சொன்னான். இப்போ நீ வெளியே போய் உனக்கும் எனக்கும் இருக்கிற தூரத்தை உங்க அம்மா அப்பா கிட்ட காட்டணும். அவங்க எங்க அப்பா கிட்ட கேட்கணும். எங்க அப்பா என்கிட்ட அதை பற்றி பேசி தேவையில்லாமல் ப்ராப்ளம் வரணும். அதுக்கு தானே வெளியே போற அப்படின்னு தானே கேட்க ரெடி ஆகிட்டு இருக்கீங்க.
சாரிங்க. இங்க அந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. நான் வெளியே இருந்தாலும், உள்ளே இருந்தாலும் யாரும் எதுவும் நினைக்கப் போறதில்லை. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் சந்தோஷத்திற்கு இடமில்லாம, நீங்க தான் இனி எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ, இவங்களுக்கு சந்தேகம் வரணும்னு நீங்க யோசிக்கவே வேண்டாம். நீங்க ஃப்ரெஷ் அப் ஆகுங்க என்று சொல்லிவிட்டு விஜய் கதவைத் திறந்து கொண்டு வெளியே சென்றான். வெளியே செல்லும் விஜயைப் பார்த்துக் கொண்டிருந்த ஆதிரா, அவனைக் கண்டபடி திட்டலாம் என்றுதானே உள்ளே வந்தோம். ஆனால் எப்படி பேச்சிலேயே மயக்கிட்டு பேச முடியாமல் பண்ணிட்டு போறான் பாத்தியா? என்னமோ பண்றான். இப்படிதான் எதையோ பண்ணி நம்ம அப்பாவையும் கவிழ்த்து விட்டான் என்று நினைத்த ஆதிரா பெருமூச்சு ஒன்றை விட்டுவிட்டு விஜயை மறந்தவளாக அந்த அறையை சுற்றிப் பார்த்தாள். இசை பற்றிய சில புத்தகங்கள், மியூசிக் நோட்ஸ், சில தமிழ் நாவல்கள், 2, 3 டைரி, அந்த அறையின் ஓரத்தில் ஒரு சிறிய லேப்டாப், ரோலிங் சேர் என்று அனைத்தும் ஆதிரா பார்த்துக் கொண்டே இருந்தாள். சிறிதாக ஒரு கருப்பு கலர் டிவைஸ் ஒன்று இருக்க, அது என்ன என்பதைத் தெரியாமல் கையில் எடுத்த ஆதிரா, இது எதற்காக இருக்கு என்று நினைத்துக் கொண்டு அதை மெதுவாக அழுத்தினாள். அந்த அறை முழுவதும் எங்கிருந்து இசைக்கிறது என்றே தெரியாமல் ஒரு மெல்லிய இசை படரத் தொடங்கியது. அறை முழுவதும் அந்த இசை ஆட்கொண்டது. கேப்பவர்கள் யாராக இருந்தாலும், வாவ் செம மியூசிக்ல, சத்தியமா சொர்க்கத்திற்கே கொண்டு போய் நம்மள நிறுத்தும் என்பது போன்று யோசிக்கும் அளவிற்கான அந்த இசை அறை முழுவதும் ஒலித்துக் கொண்டு இருந்தது. இசை, பாடல்கள், திரைப்படங்கள் என்று அதிலெல்லாம் சிறிது ஆர்வம் காட்ட ஆதிராவையே அந்த இசை அசைத்துப் பார்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பட்டனை அழுத்தியதும் தானாக அறை முழுவதும் இசை கேட்டுக்கொண்டு இருப்பதைப் பார்த்தவள், ஏனோ சட்டென்று அதை நிறுத்த வேண்டும் என்று தோன்றாமல் அந்த இசையில் மெதுவாக பயணிக்கத் தொடங்கினாள். இசை பயணிப்பது என்னவோ காதுகளின் வழியாகத்தான் என்றாலும், அது மனதை வருடிக்கொண்டு உடலில் இருக்கும் அணுக்களையெல்லாம் ஏதோ செய்ய ஆரம்பித்தது. ஆதிராவை மீறி அவள் மனம் அவனிடம் சொன்னது. வாட் எ மியூசிக் என்று தன் மனம் சொல்ல, நிச்சயமாய் அவள் மனதில் நினைத்தாள், இது ஏதோ கண்டிப்பாக இத்தாலியன் ஆர் பிரான்ஸ் மியூசிக் தான் என்று. ஆனாலும் அந்த மேலை நாட்டு இசையுடன் கலந்து நடுவில் கர்நாடிக் கலந்து இருக்க, அதையெல்லாம் தனித்தனியாக இசை அறிவு சற்றும் இல்லாதவர்கள் கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒலித்துக் கொண்டு இருக்கும் அந்த இசையை காதில் கேட்டுக் கொண்டிருந்த ஆதிராவின் கண்களில் அந்த டைரி மீண்டும் பட, அதில் மேலிருந்த ஒரு டைரியைக் கையில் எடுத்தாள் ஆதிரா. கையில் எடுத்தவள் அந்த டைரியைப் பிரித்தாள். என் இசை, என் குடும்பம், என் உலகம் என்று முதல் பக்கத்திலே கொட்டை எழுத்துகளில் எழுதப்பட்டிருந்தது. இது அவனுடைய டைரிதான் போல. அப்படி என்னத்த கிறுக்கி வச்சிருக்கப் போறான்? ஏதாவது கவிதைகளையும் அதையும் இதையும் ஏதாவது கிறுக்கி வச்சிருப்பான். அடுத்தவங்க டைரியை படிக்கிறது எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல ஆதிரா என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் அந்த டைரியை மூடி வைக்க நினைக்க, அதற்குள் அதன் மறுபக்கம் காற்றில் திரும்பிவிட அவள் கண்களில் அது பட்டது. இவ்வுலகில் என் உயிரை ஆட்கொண்டு அதனுள் ஊடுருவி நிறைந்து இருப்பது 4 இசைகள். முதல் இசை என் நாடியிலும் நரம்பிலும் உருவகப்படுத்தப்பட்டு என் விரலின் வழியாக பயணித்து கேட்பவரின் காதுகளில் சில மணித் துளிகள் என்னுடைய வசமாக்கும் என்னுடைய காற்றாலை ஒலிகளான என்னுடைய இசை. என்னுடைய அடுத்த இசையின் பெயர் என் அப்பா. மற்றொரு இசையின் பெயர் என் அம்மா. இன்னும் ஒரு சுட்டி இசை என்னுடைய தங்கை. இந்த 4 இசைகளும் எனக்காகவே என்னைச் சுற்றிக்கொண்டு இருப்பவைகள். ஆனால் என் வாழ்வில் 5வதாக இருக்கும் இசை ஒன்று. அந்த 5வது இசை எப்பொழுது என் காதுகளில் கேட்கும் என்று தெரியாது. அந்த இசையின் பெயர் என்னவென்று எனக்குத் தெரியாது. அந்த இசையின் மூச்சுக்காற்றையும் அந்த இசையின் அழகிய உருவத்தையும், அந்த ஆண்டவனால் எனக்காக உருவாக்கப்பட்ட அந்த இசையை எனக்குள் வைத்து வாசிக்கப் போவது எப்பொழுது எதிர்பார்ப்புகள் இல்லை. ஆனால் அந்த ஸ்வரத்துக்கு ஏற்ற இசையாக அமைய வேண்டும் என்பது மட்டுமே. அந்த ஆண்டவனிடம் வைக்கும் என் சிறிய கோரிக்கை என்று அந்த டைரி 2வது பக்கம் முற்றுப்பெற்று இருக்க, கசைந்து கொண்டிருக்கும் அந்த மனதை ஆட்கொள்ளும் இசையோடு சேர்த்து அவன் குடும்பத்தையும் தனக்குள் இருக்கும் இசையையும் தனக்காக அவனை வைத்து சேரப்போகும் தன்னுடைய காதல் இசையையும் பற்றி அழகாக சிறிதாக எழுதியிருந்த அந்த வார்த்தைகள் ஆதிராவை என்னமோ செய்தது. இறுதியாக 5வது இசை என்ற இடத்தில் கேள்விக்குறியை அழகாகப் போட்டு விஜய் முடித்திருக்க, அந்த கேள்விக்குறி இருந்த இடத்தில் ஆதிரா என்ற பெயர் இடம்பெற வேண்டும் என்பது ஆண்டவன் போட்ட முடிச்சு என்பதை புரிந்து கொண்டாலும், நிச்சயம் அந்த இடம் தனக்கானது அல்ல. அந்த இடம் நாம் அமர வேண்டிய இடமும் அல்ல என்பதை உறுதியாக முடிவு செய்தவள் அந்த டைரியை மூடினாள். அண்ணி, உள்ளே வரலாமா என்று யாழினி வெளியே இருந்து குரல் கேட்க, சற்றென்று அந்த இசையிலும் விஜயின் அந்த வார்த்தையிலும் இருந்து மீண்டவள் டைரி இருந்த இடத்தில் சற்றென்று வைத்துவிட்டு குரல் கொடுத்தாள். வா யாழினி என்று ஆதிரா குரல் கொடுக்க, யாழினி கதவைத் திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள்.
பர்மிஷன் எல்லாம் கேட்டு தான் உள்ளே வரணுமா? அப்படி எதுவும் இல்லையே. நீ உள்ளே வர வேண்டியதானே என்று ஆதிரா புன்னகைத்துக் கொண்டே யாழினியை நெருங்க, இல்லங்க அண்ணி, அண்ணா தான் நீங்க ரூமுக்குள்ள இருக்கும்பொழுது கதவை தட்டிட்டு உள்ளே வர சொன்னார் என்று யாழினி சொன்னாள். கொஞ்சம் கூட உனக்கு மேனஸ் இல்லையா? கதவை தட்டிட்டு வரணுங்கிற அறிவு கூட இல்லையா? என்று 2 நாட்களுக்கு முன்பு விஜயை பார்த்து ஆதிரா கேட்ட கேள்விகள் பளீர் என்று அவள் காதுகளுக்கு திருப்பி கேட்டது. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நீ பர்மிஷன்லாம் கேட்டு வர வேண்டியதில்ல. நீ எப்ப வேணாலும் உள்ளே வரலாம் என்று ஆதிரா சொன்னாள். பரவாயில்லங்க அண்ணி. அண்ணா அவ்வளவு சீக்கிரம் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டார். அப்படி சொன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும்னு எனக்கு தெரியும். நோ ப்ராப்ளம் அண்ணி. ஐயோ, நான் பாருங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லவே மறந்துட்டேன். உங்களுடைய ஃபோன் அந்த ரூம்லயே வச்சுட்டீங்க. அதான் ஏதாவது தேவைப்படுமான்னு எடுத்துக்கிட்டு வந்தேன் என்று சொல்லிவிட்டு செல்போனை ஆதிராவிடம் நீட்டினாள். தேங்க்யூ யாழினி என்று சொல்லிக்கொண்டே புன்னகைத்துக் கொண்டு தன் செல்போனை ஆதிரா வாங்கிக் கொண்டாள். அறை முழுவதும் அந்த இசை கேட்டுக் கொண்டிருப்பதைக் கேட்ட யாழினி ஆதிராவை பார்த்து கேட்டாள். அண்ணி, இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று யாழினி கேட்க, என்ன இப்படி கேட்டுட்ட யாழினி? சத்தியமா நான் எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை. இப்படி இவ்வளோ அழகா மாடுலேஷன் பண்ணி இந்த ரூம் மட்டும் ரெடி பண்ணியிருக்கீங்க. வெளியில பார்க்குற வீட்டுக்கும் உள்ளே பார்க்குற ரூமுக்கும் ரொம்பவும் வித்தியாசமா இருக்கே என்று ஆதிரா கேட்டா. எங்க அண்ணனுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ரூமை மட்டும் அவர் பண்ணியிருக்காரு அண்ணி. அப்பா உனக்கு எப்படி பிடிச்சதோ அந்த மாதிரி ரூமை உன் டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கன்னு சொன்னதுனால அப்பாவுக்கு செலவு அதிகம் வைக்காம, அதே சமயத்தில் எந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு ரூம் அமைக்கணும்னு யோசித்து யோசித்து அண்ணன் ரெடி பண்ணின ரூம் தான் இது. எக்ஸாம் அது இதுன்னு ஏதாவது தலைவலி வரும்போது கூட கொஞ்ச நேரம் அண்ணனுடைய ரூமுக்கு வந்து இருந்தாலே போதும். அதெல்லாம் பறந்து போயிடும் அண்ணி. அதுலயும் முக்கியமா இதோ இங்க ப்ளே ஆயிட்டு இருக்கே இந்த மியூசிக், இத கேட்டா என்னுடைய மைண்டெல்லாம் அப்படி ஒரு ஹெவன் ஃபீல் இருக்கும் அண்ணி என்று யாழினி சொல்ல, எஸ் எஸ் யாழினி, உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் கூட மியூசிக் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இந்த மியூசிக்கை கேட்ட உடனே என்னுடைய மைண்டெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. வாட் எ கம்போசிங், வாட் எ மியூசிக், ரியலி வெரி கிரேட் மியூசிக். எங்கேருந்து வருதுன்னு கூட எனக்கு தெரியல. அப்படி ஒரு மைல்டாக ரூமு ஃபுல்லாகவே கேட்குற மாதிரி இருக்கு. அதுலேயும் இந்த மியூசிக் உடைய சவுண்டு வாவ் என்று ஆதிரா வாழ்வில் முதல் முதலாக ஒரு இசையை பாராட்டி கொண்டு இருந்தாள். அண்ணி, அதுதான் சொன்னேனே, அண்ணனுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ரூமு ஃபுல்லாக மாடுலேட் பண்ணியிருக்காருன்னு. அந்த மாதிரி இந்த மியூசிக் வர ஸ்பீக்கர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இந்த வால்ஸில் வச்சு தன்னுடைய சின்ன சின்ன டாட்ஸ் மட்டுமே வெளியே தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. பட் பார்க்குற எல்லாமே வால் மாதிரி தான் தெரியும். ஆனால் ஸ்பீக்கர் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதனால் மொத்த ரூம் ஃபுல்லாகவே இந்த மியூசிக் நமக்கு கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய அந்த வாவுக்கு சொந்தக்காரங்க வேற யாரும் இல்ல அண்ணி. அது அண்ணா தான். எஸ், இந்த மியூசிக் எங்க அண்ணா கம்போஸ் பண்ணது. வேற எந்த ஒரு மியூசிக் ஆர்டிஸ்டுடைய ஹெல்ப்பும் இல்லாமல் தனியா உட்கார்ந்து அவர் ஒருத்தராகவே கம்போஸ் பண்ணது. இதுல கேட்குற ஒவ்வொரு சவுண்டும், ஐ மீன் பியானோ மட்டும் இல்லாம கிட்டாரு, ட்ரம்ஸ், இந்த சின்ன சின்ன சவுண்டு இது மாதிரி கேட்குற எல்லாமே எங்க அண்ணாவே பண்ணது தான். அதுலயும் கேட்குற இந்த நேச்சுரல் சவுண்ட் எல்லாம் அவராகவே ரெக்ரெட் பண்ணிட்டு வந்த சவுண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு மியூசிக்கான மொத்த கிரெடிட்டும் அண்ணாவுக்கு மட்டுமே அண்ணி. இப்போ இன்னும் அழகா சொல்லணும்னா, இந்த மியூசிக்கு இப்போது சொந்தக்காரி நீங்க தான் அண்ணி என்று சொன்ன யாழினி, சரிங்க அண்ணி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் என்று சொல்லிவிட்டு புன்னகைத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவளுக்கு பதிலாக என்ன சொல்வது என்று கூட தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள் ஆதிரா. முதல் முதலாக தன்னை அறியாமல் தன் கணவனை பாராட்டி முதல் முதலாக தன் வாழ்வில் ஒரு இசையில் மனதை பறிகொடுத்த ஆதிரா, அந்த இசை அரசனிடம் தன் மனதை பறிகொடுப்பாளா? வெயிட் அண்ட் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.